அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. அன்பு ஆண்மனையம் கொண்ட எனது உயிரில் கலந்துள்ள அன்பு ஆத்ம சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அருள் தந்தை அருட்பிரகாச வள்ளல் பெருமான் அவர்கள் இந்த உலகத்திலேயே நம்மை போன்றே ஒரு தாய் தந்தையருக்கு மகனாக பிறந்து அவருடைய நெறியாகிய சுத்த சன்மார்க்க பெருநெறியை கடைபிடித்து அழியும் உடலை அழியாத உடலாக மாற்றி, இவ்வளவு மாற்று என்று சொல்ல உணாத அழியா உடலை பெற்று எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்விதத்தும் எவ்வளவும் தடைபடாமல் விளங்குகின்ற ஒரு தனித்துவம் பெற்ற ஒரு தன்மையை தான் பெற்றதாக அருட்பாவிலே காண கிடைக்கின்ற ஒரு செய்தியாகும். நம்மவர்கள் இது சாத்தியப்படுமா என்ற ஒரு கேள்வி, ஐயப்பாடு நிறையவே வள்ளல் பெருமானுடைய மறைப்பை பற்றி அவரை பல்வேறு விதமாக கற்பனைகள் செய்து பேசுவதும் எழுதுவதுமாக இருக்கின்றார்கள். அவ்வளவாக வள்ளல் பெருமானுடைய அருட்பாவை பார்க்காதவர்கள் தான் இதை செய்வார்கள். ஏனென்றால் மற்ற பெரியவர்களெல்லாம் அவரவர்கள் வாழ்க்கையை அவர்களுடைய சீடர்கள் அல்லது அவர் தெரிவித்தது பாதி, தெரியாத விஷயங்கள் பாதி, உலகத்தார் சொன்னது மீதி, இப்படியெல்லாம் சொல்லி கதைகளெல்லாம் எழுதியிருப்பார்கள், வரலாறுகளை எழுதியிருப்பார்கள். ஆனால் வள்ளல் பெருமானுடைய வரலாறு என்று சொல்கின்ற பொழுது அற்றாமல் ஒரு நீர் மலையில் உற்பத்தியாகி கடலை சேரும் வரைக்கும் வற்றாமல் ஓடிக்கொண்டு இருந்தால் அதுக்கு ஆறு என்று பெயர். அற்றுப்போகாமல் ஓடிக்கொண்டிருக்கின்ற நீருக்கு ஆறு என்று பெயர். இப்போல்லாம் நான் ஆறு பார்க்க முடியுங்களா? ஆறும் பார்க்க முடியாது, ஏழும் பார்க்க முடியாது, எட்டும் பார்க்க முடியாது. ஆறு என்பது அற்றாமல் ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு நீர்நிலை, ஓடிக்கொண்டிருக்கிற நிலையானதல்ல, ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு நீருக்கு அற்றாமல் ஓடிக்கொண்டிருந்தால் அதுக்கு ஆறு என்று பெயர். தேங்கி நின்றால் குட்டை என்று பெயர். வருவதை பிடித்து வைத்து அணை கட்டி வைத்திருப்பேமானால் அதற்கு ஏரி என்று பெயர். நாம எடுக்கின்ற நீர்நிலைக்கு குளம் என்று பெயர், கிணறு என்று பெயர். இப்படி அற்றாமல் ஓடிக்கொண்டிருக்கின்ற இந்த ஆறுகளைப் போல நம்முடைய இந்த உலகத்தில் எவ்வளவோ ஞானிகள் காலங்காலமாக வந்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய வரலாறுகளை நாம் பார்க்கின்றோம். வள்ளல் பெருமான் தன்னுடைய வரலாற்றை தான் தாய் வயிற்றில் உருவானதிலிருந்து, இந்த உலகில் வாழ்ந்ததிலிருந்து, இந்த உலகிலிருந்து அவர் விடுபட்டு இந்த உடலோடு எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்விதத்தும் எவ்வளவும் தடைபடாமல் வாழ்கின்ற ஒரு பெரிய வாழ்க்கையை அவர் பெற்றது எவ்வாறு என்று மிக தெளிவாக அவரே எழுதியார். சொல்ல கேட்டு எழுதியது அல்ல. அப்படிப்பட்ட நம்முடைய பெருமானார் அவர்கள் இந்த உலகிலே ஞானி என்று சொல்வார்கள். ஞானி என்றால் ஞாலம், பல முறை சொல்லியிருக்கின்றேன். ஞானம் என்பது இந்த உலகம் மட்டுமல்ல, எத்தனை உலகங்கள் உள்ளதோ அத்தனை உலகங்கள், அத்தனை அண்டங்கள், அத்தனை புவனங்கள், அத்தனை உடுக்கள், இப்படியே சொல்லுவாங்க. உடுக்கள்னால் நட்சத்திர மண்டலம். இந்த உலகம் மட்டும் அல்ல. விஞ்ஞானம் என்ன சொல்லிச்சு? பால்வெளி அது 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 வரைக்கும் முடிஞ்சாச்சு, பால்வெளிக்கு மேலே ஒன்றும் இல்லைன்னாங்க. இன்னமும் இப்போ ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பால்வெளிக்கு அப்பாலும் அண்டங்கள் இருக்குது. முடிந்த முடிவாக அந்த அண்டம் எங்கே முடியுதுன்னு இன்னும் புரியல யாருக்குமே. அப்படிப்பட்ட இந்த உலகத்தில் வள்ளல் பெருமான் அனைத்தையும் அறிந்தவர்.
1,00,00,000 ஆண்டுகள், 2,00,00,000 ஆண்டுகள், 3,00,00,000 ஆண்டுகள், ஒளி ஆண்டுகள் இப்படிலாம் நம்ம விஞ்ஞானம் ரீதியாக கணக்கு போட்டுக்கிட்டு இருக்காங்க விஞ்ஞான உலகம். ஆக இந்த ஒளியாண்டுகளை விட எத்தனை ஒளியாண்டுகள் சென்று பார்க்க முடியாத ஒரு இடத்தை வள்ளல் பெருமான் தன்னுடைய மெய்ஞானத்தினாலே உணர்ந்து தெளிவாக சொல்வார். அந்த கோடிகள் எல்லாம் ஒரு இடம் இல்லை, 2 இடம் இல்லை, அந்த கோடிகள் எல்லாம்ன்றார். 1 இல்லை, 10 இல்லை, 100 இல்லை, 1000 இல்லை, லட்சம் இல்லை, கோடி இல்லை, அந்த கோடிகள் எல்லாம் எண்ணவே முடியாது. அந்த கோடிகள் எல்லாம் அரைக்கணத்தில் ஏகி. அரைக்கணம், ஒரு கணம் என்பது என்ன கணக்கு? பலரும் பலவிதமான கணக்கு சொல்லுவாங்க. வள்ளல் பெருமானும் கணத்துக்கு கணக்கு சொல்லியிருக்காரு. ஒரு கணம், ஒரு க்ஷண நேரம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆக அந்த கோடிகளெல்லாம் கண் சிமிட்டி கண்ணை திறக்கிற நேரத்தில் நான் போய் தெரிஞ்சிட்டு வந்தேன் அப்படின்னு எழுதுகிறார். இது ஒளியை விட வேகமான ஒரு நிலை. உலகத்திலேயே அதிகமான வேகமுடையது எது அப்படின்னா ஒளி தான். ஒளியை விட வேகமானது எதுவும் இல்லை. ஆனால் ஒளியை விட வேகமான ஒளிகளையும் இப்போது கண்டுபிடிச்சிருக்காங்க. வள்ளல் பெருமானுடைய ஆற்றல் ஒளியை விட மிகப்பெரிய ஒளியாக இருந்திருக்கு. அதனால தான் அவர் வாயிலாகவே எழுதியிருப்பார், அந்த கோடியெல்லாம் அரைக்களத்தில் ஏகி கண்டு கொண்டு இடர் ஒளி கலை நிறை மணியே என்பார். அது நாம் சென்ற வாரம் பார்த்தோம், வெளி அப்படின்னு பார்த்தோம். இந்த வெளியை பற்றி பேச ஆரம்பித்தோம்னா இது முடிகிற ஒரு முடிவான நிலையே அல்ல. காரணம், வெளியில் ஒளி தோன்றியதா, ஒளியில் வெளி தோன்றியதா? இது எப்படின்னா லாஜிக். முட்டையிலிருந்து கோழி வந்ததா, கோழியிலிருந்து முட்டை வந்ததா? மரத்திலிருந்து விதை வந்ததா, விதையிலிருந்து மரம் வந்ததா? உடலிலிருந்து உயிர் வந்ததா, உயிரிலிருந்து உடல் வந்ததா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நாம் ஒரு கருத்து கணிப்போம்ல. உடலிலிருந்து உயிர் வந்ததா, உயிரிலிருந்து உடல் வந்ததா? விதையிலிருந்து மரம் வந்ததா, மரத்திலிருந்து விதை வந்ததா? இதை எப்படி நீங்கள் ஆய்வு பண்ணி முடிப்பீங்க? இது முடியாத ஒன்று. அப்படியானால் தோற்ற மாற்றங்கள் மட்டுமே உண்டு, நிரந்தரமானது எதுவும் இல்லை, மாறிக்கொண்டே இருக்கும். அழிவற்ற ஒன்று உண்டு, எப்போவுமே எதுவுமே அழியாது. ஒன்று பிரிதொன்றாக மாறுமே தவிர அதை அழிக்க முடியாது. அழிக்க முடியாதது எது என்றால் ஒரு சக்தி. சக்தி என்றால் என்ன? உங்களுக்கெல்லாம் தெரியும். எது சக்தி? சக்தியை அழிக்க முடியாது. சக்தி என்பது ஆங்கிலத்தில் சொல்லணும்னா எனர்ஜி. ஒரு சக்தியை வேறொரு சக்தியாக மாற்றலாமே தவிர சக்தியை அழிக்க முடியாது. இப்போ சக்தி என்பது நம்முடைய முன்னோர்கள் நமக்கு இங்கே இந்திய பெரும் கண்டத்தில் சக்தி அப்படின்னா ஒரு அம்மையாகவும், என்னுடைய தாயை அல்லது என்னுடைய சகோதரியை, நம்முடைய பெண்களை சக்தியாகவும், சிவம் என்பதை தந்தையாகவும் தத்துவார்த்தமான பெரிய உண்மையை எழுதியிருக்காங்க. இப்போ சிவம் என்பது என்ன? முன்னோர்கள் நமக்கு முன்னாடி வந்தவங்க எழுதியிருப்பாங்க. சிவம் என்பது ஒளி. சக்தி என்பது என்னங்க? இருளா? ஒளின்னு ஒன்று இருந்தால் இருள்னு ஒன்று இருக்கணும் இல்லையா? ஒளி யார், இருள் யார்? இருள் என்பது சக்தி, ஒளி என்பது சிவம். அப்படியா? அப்படி தானே உலகத்தில் என்ன சொல்லிகிட்டு இருக்கிறாங்க? கொஞ்சம் சில குறிப்பெல்லாம் பார்க்கலாம். ஒளி எங்கேருந்து வந்தது,
ஒளி தான் என்ன? சிவந்தான் ஒளி. சக்தி எது? இருள். இப்போ இருள் சக்தியா அப்படின்னா, ஒளியை உள்வாங்கும் ஒரு தனித்துவம் வாய்ந்தது இருள் தான். கருப்பு, இருள் என்பது கருமை நிறம் வாய்ந்தது. கருமைக்கு எப்பொழுதுமே ஆற்றல் அதிகம். கருப்புக்கு ஆற்றல் அதிகம். அந்த ஆற்றல் எங்கிருந்து வந்ததுன்னா, இந்த ஒளியை உள்வாங்குவதால். அதனால் சிவம் என்பது ஒளி, சக்தி என்பது கருப்பு. அதனால தான் நம்முடைய தத்துவங்களை சொல்லுகின்ற போது அம்மாவை செம்மாரி அம்மான்னு சொல்லியிருக்காங்களா? நீலமாரி அம்மான்னு சொல்லியிருப்பாங்களா? பச்சை மாரி அம்மான்னு சொன்னாங்களா? கருமாரி அம்மன். உருவத்தை சொல்லுகின்ற போது என்ன சொன்னாங்க? கருமாரி. ஏன்? கருப்பு என்பது ஒளியை உள்வாங்கும் தன்மை அதிகம். வெயிலில் கருப்பாக இருக்கிற தார் சாலையில் நீங்கள் நடந்து பாருங்கள். அந்த தார் சாலையில் வெள்ளை கோடு ஒன்று போட்டிருப்பாங்க. அது மேலே காலை வச்சு பாருங்கள், சுடாது. சுடாது. விவேகானந்த பாறைக்கு கன்னியாகுமரி போனீங்கன்னா இந்த பாறை மேலே வெள்ளை தடை இருப்பாங்க. அதில் நம்ம நடந்து போகும்போது சூடு தெரியாது. வெறும் பாறையில் போனோம்னா சூடு தெரியும். இப்போ இந்த ஒளியை, வெள்ளையை இந்த இருள் கருப்பு தான் வாங்குது. கருப்பு சக்தி வாய்ந்தது. ஆழமான கடல் எப்படி இருக்கும்? கருமை நிறம். அதுக்கு பேர் என்ன? கருங்கடல். செங்கடல், கடல், கருங்கடல். ஆழமான ஏரி கருப்பாக தான் இருக்கும். மிக ஆழமான கிணறு எட்டி பார்த்தீங்கன்னா கருமையாக தான் இருக்கும். எங்கெல்லாம் ஆழம் அதிகமாக இருக்கின்றதோ அது கருமை நிறம் வாய்ந்தது. கருமை என்பது ஒளியை உள்வாங்கும். இந்த பிரபஞ்சம், அதான் சொல்லுவாங்க பிக் பேங் தியரின்னு ஒன்று இருக்குது ஆங்கிலத்தில். உலகின் பெரு வெடிப்பிலிருந்து இந்த பூமி தோன்றியதாக ஒரு தமிழில் ஒரு கதை உண்டு, எழுதியிருக்காங்க. கதை இல்லை, உண்மை. அந்த கருமை எங்கேருந்து வந்தது அப்படின்னா, பெரு வெடிப்பு அப்படின்னு எங்கே தோன்றியது? வெளியில் தான். அப்போ வெளியிலே ஒளி தோன்றுமா, ஒளியிலே வெளி தோன்றுமா? இது அருமையான ஒரு கேள்வி. வெளியில் ஒளி தோன்றுமா, ஒளியில் வெளி தோன்றுமா? வெளிச்சம் சரியா, இருள் சரியா? நாம் குழந்தையிலிருந்து இன்றைய வரைக்கும் இருளை பார்த்து பயம் வருமா, ஒளியை பார்த்து பயம் வருமா? இருளை பார்த்து பயம் வரும். இப்போ சக்தியை பார்த்து பயம் வரும், சிவனை பார்த்து பயம் வராது, இல்லையா? அப்போ சக்தி என்பது எனர்ஜி. சக்தி உள்ள ஒரு ஆளுகிட்ட பயப்படுறோம். அப்போ மாபெரும் சக்தி. உலகத்தில் என்ன சொல்லியிருக்காங்க எல்லாம்? ஓம் சக்தி, பராசக்தி, ராஜராஜ ஈஸ்வரி, அகில ஆண்ட ஈஸ்வரி. அகில அண்டமும் ஆளக்கூடியது எதுன்னா கருப்பு. இந்த தத்துவங்களை விளக்குறதுக்காக நிறைய கதை சொல்லியிருக்காங்க. தத்துவங்களெல்லாம் விட்டுட்டாங்க. அப்படி ஒரு ஆள் இருக்காங்கன்னு நினச்சிக்கிட்டு அது வழிபடும் பொருளாக்கிட்டு போயிட்டே இருக்காங்க. அவங்கள நம்ம குறை சொல்ல முடியாது, அது அவங்களுடைய விருப்பம். யார் யார் எதில் இருக்காங்களோ அதில் இருக்க வேண்டியது தான். ஆக இந்த ஒளி வெளியிலே தோன்றுவது. வள்ளல் பெருமான் சொல்லுவார், உள்ளொளி ஓங்கிட, உள் ஒளி ஓங்கிட, உயிர் ஒளி விளங்கிட, வெள்ளொளி காட்டிய அப்படின்னு எழுதுவார். இப்போ வெளி ஒன்று இருந்தால் தான் இதெல்லாம் நம்ம அனுபவிக்க முடியும். நம்முடைய உடல் பகுதியில் வெளி எங்கே இருக்குது? ஒரு பாடலை சென்ற வாரம் பார்க்கும்போது திருமந்திலிருந்து ஒரு பாடலை பார்த்தோம். மாறா மலக்குதந்தன் மேல், மாறா மலக்குதந்தன் மேல். மலக்குதம், மலக்குதம்னா நம்ம மலம் கழிக்கிற வாசல்.
குதம்னா குதத்வாரம், அது ஒரு துவாரம், அது ஒரு சந்து. அந்த குதத்வாரம் எதனால் இருக்குது? அது அசிங்கமானது, அது அருவருப்பான ஒரு இடம் அப்படிலாம் நம்ம சொல்ல பழகி வந்திருக்கிறோம். ஆனால் குதத்வாரம் என்பது எவ்வளோ உயர்ந்ததுன்னு நமக்கு புரியல. ஆனால் அங்கே ஒரு பிரச்சனை உருவாகும் போது தான் அது எவ்வளோ பெரிய விஷயம்னு தெரியும். மற்ற இடங்களில் எது வந்தாலும் பொறுத்து கொண்டு சகித்து கொண்டு பொறுமையோடு இருக்கலாம். அங்கே மட்டும் வந்ததுன்னா முழு உடம்பே வேதனைப்படும், முழு உடலையும் பாதிப்பு ஏற்படும். அதுதான் மூலம். மூல நோயிலே எத்தனையோ சொல்லியிருக்காங்க, நவ மூலங்கள் சொல்லியிருக்காங்க, எத்தனையோ உள் மூலம் வெளி மூலம். ஏன் அங்கே வருது? அங்கே குளிர்ச்சி தான் இருக்கணும். எப்பயுமே அந்த இடம் கூலிங்காக தான் இருக்கும், குளிர்மை வாய்ந்த ஒரு இடம். அங்கே அதி உஷ்ணம் உருவாகக்கூடாது. குளிர்ச்சி அப்படின்னா 0 டிகிரிக்கு மனசை கொண்டு போயிடாதுங்க. மற்ற இடத்த விட அந்த இடம் குளிர்ச்சியாக இருக்கும். அந்த குளிர்ச்சி பொறிஞ்சு அந்த இடம், அதே திருமந்திரத்தில் திருமல் சொல்கிறாரு, மாறா மலக்குதந்தன் மேல். எப்போதும் ஒரே நிலையில் இருக்கணும், மாறா, அடிக்கடி மாறாது அந்த இடம். அந்த இடத்துல மாறக்கூடிய தன்மை இல்லை. மாறா மலக்குதந்தன் மேல், குதந்தன் மேல், இரு விரல் 2 விரல், இரு விரல் கூறா இரு லிங்கத்தின் கீழே, இரு லிங்கத்தின் கீழே, குறிக்கோள் மீன் ஆறா உடம்பிடை அண்ணலும் அங்குளன், அண்ணலும் அங்கு உள்ளன், கூறா உபதேசம் கொண்டது காணுமே. உபதேசம் சொல்கிறிய தேசத்தில் இருக்கிற நீ உபதேசத்துக்கு போகணும். இந்த தேசத்தில் இருக்கிறாம இன்னொரு தேசத்துக்கு போகணும். இந்த தேசத்தை கடந்து போகிறதுனா இறந்த பிறகு வேற ஒரு தேசம் போவதா சொல்லுவாங்க. ஆனால் ஞானிகள் இந்த உடலை 2 தேசங்களாக பிரிக்கிறாங்க. கீழே இருக்கிற தேசம் ஒன்று, நடுவில் இருக்கிற தேசம் ஒன்று, மேலே இருக்கிற தேசம் ஒன்று, 3 தேசங்கள் நம்முடைய உடலில் இயற்கை நமக்கு கொடுத்துருக்கு. இந்த மத்திய பிரதேசம் தான் நமக்கு முக்கியமானது. கீழே இருக்கிற தேகம், மேலே இருக்கிற தேகம், வடக்கு தெற்கு நடு. நம்ம இந்த உடலில் தெற்கு எதுன்னா தலைப்பாகம், வடக்கு எதுன்னா குதத்திற்கு கீழே, அதாவது பாதம் வரைக்கும். வள்ளலார் எழுதுகிறார், பாத பரிந்தும் குதம் தொடங்கி பாத தரிந்தும் வடக்கு பாகம். வடக்கு பாகம் நட்சத்திர பிரகாசம். ஏன்னா இங்கே வெளி இருக்குது, இந்த வெளியிலே ஒளி தோன்றும். இதெல்லாம் எழுத்தால் இல்லை சொல்லால் சொல்ல முடியாத ஒரு விஷயம். ஏன்னா அனுபவம். காகவ சுண்டர் அருமையாக எழுதியிருக்காங்க. அகத்தியர் அண்டத்தை பற்றி அருமையாக எழுதியிருக்கிறார். இந்த பிண்டம் எவ்வாறு உற்பத்தி ஆனதுன்னு எழுதுகிறார். இதெல்லாம் நல்ல நூல்களையும் வாங்கி படிங்க. அகத்தியர் ஞானம், அகத்தியர் வாதகாவியம், நிறைய நூல்கள் தமிழில் செய்யப்பட்டிருக்கு. அதெல்லாம் பார்க்கும்போது தான் இந்த உடலை பற்றிய ஒரு அறிவு எனக்கு விளங்கியது. முழுதாக விளங்கியதுன்னா இல்லை, நானும் ஒரு அரைக்குறை தான். இன்னும் படிக்காத விஷயம், தெரியாத விஷயம் எவ்வளோ இருக்குது, எண்ணிலடங்காது, கணக்கில் கொண்டு வரவே முடியாது. அதனால் படிக்க வேண்டியதை நம்ம உடலில் படிக்கணும். இந்த உடலிலே படித்தவர்களெல்லாம் உடலை பத்திரமாக வைத்து கொண்டார்கள். வெளியிலே படித்தவர்களெல்லாம் வெளியிலே ஏகிவிட்டார்கள். உள்ளே படிக்கிறது சிறப்பான படிப்பா, வெளியில் படிக்கிறது சிறப்பான படிப்பா? வெளியில் படிக்கிற படிப்பு சோத்து படிப்பு, உள்ளே படிக்கிற படிப்பு உயிர் படிப்பு. வெளியில் படிக்கிறது உடலை வளர்க்க கல்வி, உள்ளே படிக்கிற பாடம் உயிரை வளர்க்கக்கூடிய பாடம். உடம்பார் அழியின் உயிரார் அழிவர், திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார். உடம்பை வளர்க்கும் உபாயம் எதுன்னா வேலைக்கு போகிறது, சம்பாதிக்கிறது, சமைக்கிறது, சாப்பிட்றது, தூங்கிறது, கல்யாணம் பண்ணிக்கிறது, உறவு கொள்வது, பிள்ளைங்களை பெற்றுக்கிறது, நோய் வருது, மரணம் வருது, செத்து போகிறது. இதானே உலகில் எல்லாம் நடக்குதும்.
அவ்வாறு தானே நானும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன். ஆக அதுவாக வாழ்க்கை, நம்ம பெரியவங்க அது இல்லை. இதையெல்லாம் விட ஒன்று இருக்குது, இந்த உடம்பு போனால் திரும்பவும் இந்த உடம்பு கிடைக்காது. இந்த உடம்பு வந்தது எப்படின்னு தெரியல உனக்கு. இது மிகப்பெரிய பரிசு. இந்த பரிசு வேறு யாருக்கும் கிடைக்காது. நீ ஆடாக பிறந்திருக்கலாம், மாடாக பிறந்திருக்கலாம், புழுவாக பிறந்திருக்கலாம், பூச்சா பிறந்திருக்கலாம், தும்பியாக பிறந்திருக்கலாம், கழுகாக பிறந்திருக்கலாம், எல்லா பிறப்பும். ஆனால் மனிதனாக பிறக்க வைத்திருக்கிறாரே, அவர் யாருன்னு உனக்கு தெரியுமா? இந்த பிறவி எடுத்ததனுடைய நோக்கம் என்ன? பிறவியின் பயன் என்ன? இந்த பிறவியின் லாபம் என்ன? மரணமில்லாத வாழ வேண்டும். மரணமில்லாமல் வாழணுன்னா மரணத்துக்கு முக்கிய காரணமாக இருக்கிறது பயம்பா. மரணத்துக்கு முக்கிய காரணம் எது? பயம். பயம் எங்கே வரும்? பயம் இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் வந்துக்கிட்டு தான் இருக்கும். பயம் இல்லாத மனிதர்கள் இல்லை. நீங்கள் பயம் இல்லாமல் இருந்தாலும் இந்த உலகத்தில் உங்களை பயம் காட்டுவதற்காக நிறைய பேர் உருவாகியிருக்குவாங்க. பயம். அதனால தான் இந்த உலகத்தில் பிறந்த ஞானிகளே வள்ளல் பெருமான் மட்டுமே துணிந்து ஒரு கருத்தை சொன்னார். என்னிடத்தில் வாருங்கள், உங்கள் பயத்தை நீக்குகிறேன்னார். நான் மற்றவர்கள் என்ன செய்யுங்க, சாமியை பயங்காட்டுற மாதிரி வச்சுட்டாங்க. ஒரு சாமியை, ஒரு தெய்வத்தை பார்க்கணுன்னா கையில் கத்தி இருக்கும், எல்லாமே வச்சுருக்கு கையில், கண்ணெல்லாம் உருட்டிக்கிட்டு உட்காண்டிருக்கோம். அது நேராக போய் பார்க்கும்போது நமக்கு பயம் வருது. அது அவர்களுடைய வழிபாடு, அதை அவர்கள் சிறப்புன்னு செய்வாங்க. அதை போய் நம்ம குறை சொல்ல முடியாது. அந்த பயத்தை காட்டினா கூட தவறுகள் செய்கிறவங்க செய்துட்டு தான் இருக்காங்க. ஒரு பயம் வச்சு அந்த பயத்தின் மூலமாக ஒரு பக்தியை உண்டாக்கி மனிதனை திருத்துவதற்காக இதையெல்லாம் செய்தார்கள். அந்த பயமே இல்லை. வள்ளல் பெருமான் பார்த்தாரு, இந்த பயத்தினால தானே எல்லா தவறுகளும் நடக்கிறது. உடலுக்கு நோய் வருவதற்கு மட்டுமல்ல, உலகில் எது வந்தாலும் அதுக்கு காரணம் பயம்தான். பயம் இருக்கிறதுனால தான் வாழ்க்கை தடம் மாறுகிறது. பயமற்ற ஒரு மனிதன் வாழ்ந்தால் அவன் இறைநிலையை பெற முடியும். பயம் பூஜ்யம். வள்ளல் பெருமான் பயம் பூஜ்யம்னார். பட்டினத்தடிகள் பயந்தாரா? பத்திரகிரி அரசன் பயந்தானா? நாவுக்கரசர் பயந்தாரா? மாணிக்கவாசகர் பயந்தாரா? அப்பரடிகள் பயந்தாரா? ராகவேந்தரர் பயந்தாரா? ஷீரடி பாபா பயந்தாரா? பயப்படவே இல்லை. இயேசுபிரான் பயந்தாரா? சிலுவையில் அறையும் போது கூட அறையுங்கள் என்று துணிந்து நின்றார். இந்த பயம் என்பது அறவே கூடாது. பயம் பூஜ்யம் என்று சொன்னார் வள்ளலார். என்னிடத்தில் வாருங்கள், பயத்தை பூஜ்யமாக்கி காட்டுறேன்னார். இந்த பயத்தினால்தான் நமக்கு எல்லாமே விடுபட்டு போகுது. பயம் வந்தால் சமைக்க முடியாது, பயம் வந்தால் பைக்கில் போக முடியாது, பயம் வந்தால் வீட்டுக்குள்ளே எல்லா கதையும் சாத்திட்டு கூட உள்ளே இருக்க முடியாது. எல்லா வெளிச்சத்தையும் போட்டுக்கிட்டு அப்பவும் பயத்தோடு இருப்போம். இந்த பயம் என்பது உள்ளவரை ஞானியாக ஆக முடியாது. ஞானியாகணும் என்ன போகணும்? நம்மக்கிட்ட இருக்கிற வீடு வாசல் சுற்றம் நட்பு உறவு இதையெல்லாம் போனால் கூட பரவாயில்ல, இது இருந்தாலும் பரவாயில்ல. ஆனால் பயம் ஒன்று இருந்ததுன்னா உனக்கு ஞானமே வராது. ஞானிகளுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா பயமற்றவர்களாகத்தான் இருக்கின்றார்கள். ஒரு நகரத்தையே மாற்றுகிறார். பலவிதமான மூட பழக்க வழக்கங்கள் உள்ள நாடு. தெரியும் உங்களுக்கு, லண்டன், கிரீஸு, ஏதன்ஸு, எவ்வளோ நாடுகள். அதில் சாக்ரட்டிஸ் உங்களுக்கு தெரியும். அவர் நல்ல பிள்ளைங்களெல்லாம் மாற்றுறார். இந்த மூட பழக்க வழக்கெல்லாம் வேணாம், இதுதான் உண்மை அப்படின்னு சொல்லுகின்ற அவர் சொல்லிக்கொண்டே வருகின்ற போது ஒரு கூட்டம் தடுக்குது. இந்த நாட்டை ஆளுகின்ற மன்னனிடத்தில் சென்று இவர் இந்த மக்களையெல்லாம் மாற்றுகிறார், இளம் சிறார்களையெல்லாம் கெடுக்கிறார் அப்படி சொல்லி அவதூறாக சொல்லி
அவருக்கு விஷம் கொடுத்து சாகடிக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த விஷக்கோப்பையை கையில் வச்சுக்கிட்டு அப்பொழுது கூட ஒரு பெரிய உரையை நிகழ்த்திவிட்டு பாலை அருந்துவது போல் அந்த விஷத்தை அருந்தி மரணம் அடைகிறார். யாருங்க? சாக்ரட்டிஸ். அவருடைய புத்தகங்களை வாங்கி படியுங்களேன். அவ்வளோ அற்புதமான வாசகங்கள், மிக அற்புதமாக எழுதுகிறார். காண்டேகர்னு ஒருத்தர், அவர் அற்புதமாக எழுதுகிறார். காண்டேகருடைய கருத்துக்களை பார்த்தோன்னா நம்ம ஞானிகளோடு ஞானிகளாக இருப்பார். தெளிவாக எழுதுவார். உன் உள்ளே இருக்கின்ற ஒளியாகிய கடவுள் உன் இதயத்தை, உன் உடலை, உன்னை கடவுளிடம் கொடு, முழுதாக்கி கொடுப்பார். ஒரு பெண்ணிடம் கொடு, சுக்கு நூறாக்கி கொடுப்பாள். யார்? நான் சொல்லலைங்க, காண்டேகர். உன் உள்ளத்தை, உன் உடலை ஒரு பெண்ணிடத்தில் கொடு, சுக்கு நூறாக்கி கொடுப்பாள். கடவுளிடத்தில் கொடு, முழுதாக்கி தருவார். ஒரு தாய் தன் மகனுக்காக கண்களை விளக்காக்குகிறாள், கைகளை தொட்டிலாக்குகிறாள், தன் இரத்தத்தை பாலாக்குகிறாள். என்னே அந்த மகன் கடைசியில் தாய்க்கு என்ன செய்கிறான்னு ஒரு கேள்வியும் போடுறார். அற்புதமான தத்துவங்கள். இந்த பயமற்ற தன்மையில் வாழ்ந்தால்தான் ஞான அனுபவம் பெற முடியும். ஞானம் என்பது ஞானம் என்பது இந்த உலகத்தை பற்றிய அறிவு மட்டும் அல்ல. சூரியனை பற்றி, சந்திரனை பற்றி, நட்சத்திரங்களை பற்றி, நீரை பற்றி, நெருப்பை பற்றி, காற்றை பற்றி, எறும்பு முதல் யானை வரை உள்ள அத்தனை உயிர்களை பற்றி. அதை தான் அவர் சொன்னார். புல்லாகி பூண்டாகி பல்விருஷமாகி எவ்வளவு பெரிய லேபில் போய் ஆராய்ச்சி பண்ணியிருப்பார் அவர். இந்த உடம்பு எங்கேருந்து வந்ததுன்னு சொல்லி இன்றைக்கி டிஎன்ஏ ஆர்என்ஏன்னெலாம் வச்சுக்கிட்டு லேபில் வச்சுக்கிட்டு ஒவ்வொரு செல்லையும் ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. மனிதன் எவ்வாறு தோன்றினான், எவ்வாறு உருவானான். நம்மவங்க ஏற்கனவே சொல்லியாச்சு ஐயா, எல்லாமே ஆகி இப்படி வந்திருக்கிறோம். இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. புல்லாகி பூடாகி பல்விருஷமாகி எழுதிட்டார். வளர அதையே எழுதிட்டார். எத்தனை பிறவி எடுத்து இந்த பிறவிக்கு வந்திருக்கிறோம். ஆக பிறவிகள் தோறும் வந்துக்கிட்டு இருக்கு. பிறவிகள் உண்டா? பிறவிகள் இல்லை. இரவு நீ உறங்கும் போது நீ உண்டா, நீ இல்லையா, உனக்கே தெரியாது. அதன் பிறகு ஏன் மறு உலகத்தை பற்றியும் முந்தி இருந்த உலகத்தை பற்றியும் உனக்கு என்ன தெரியும்? தெரியாது இல்லை. ராத்திரி தூங்கும்போது உங்களுக்கு தெரியும், எங்கே போனீங்கன்னு தெரியாது. அப்படியே போயிட்டீங்கன்னு கற்பனை பண்ணி பாருங்களேன். ராத்திரி தூங்கும்போது அப்படியே போயிட்டோம், நல்லா இருக்குல்ல? பார்க்குறதுக்கு வேணும், கேட்குறதுக்கு வேணும், ருசிக்கிறதுக்கு வேணும். எவ்வளோ அழகான உலகத்தில் நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். எதுவுமே இல்லாத போயிடுமே, எதுவுமே இல்லாத போயிடுமே. எதுவுமே இல்லாத ஒன்று தான் நம்ம இருக்கிறோம். ஆனால் அறியாமலும் புரியாமலும் தெரியாமலும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். வாழ்க்கை ஓடிக்கிட்டுருக்கு. அதனால் பயத்தை பூஜ்ஜியமாக்குற நெறி தான் ஆன்மீகம். ஆன்மீகம் என்பது ஒளியா வெளியா? வெளியில் ஒளி தோன்றுமா, ஒளியில் வெளி தோன்றுமா? இதுதான் முக்கியம். வெளின்னு ஒன்று இருந்தால் தான் ஒளியே வர முடியும். ஒளின்னு ஒன்று வருவதற்கு வெளி அவசியம். வெளி முந்தியதா ஒளி முந்தியதா அப்படின்னா ஒளி தான் முந்தியதுன்னு சொல்லுவீங்க. இல்லை இல்லை, வெளிதான் முந்தியது. இதனால்தான் அன்றைய ஞானிகள், நம்முடைய முன்னோர்கள் சிதம்பரத்தை ஆதி சிதம்பரம், பழைய சிதம்பரம், பூர்வ ஞானம், முந்தைய அறிவு. சிதம்பரத்தில் என்ன காட்டியிருக்காங்க? ஒரு ஓம், அருவம், அருவுருவம், ஒன்றும் இல்லாத ஒன்று காட்டுவாங்க. திரையை தூக்கிட்டு கல்பராத்தை காட்டுவார், தீபத்தை காட்டுவார். அங்கே என்ன இருக்கும்? ஒன்றுமே கிடையாது. வெற்றிடம். சிதம்பர ரகசியம்னா வெற்றிடம். ஒன்றும் இல்லாத ஒரு இடத்த காண்பிக்கிறது தான் சிதம்பர ரகசியமே. இந்த உடம்புல இந்த சிதம்பர ரகசியத்தை வள்ளல் பெருமான் பார்த்தார். சித்து அம்பலம் சிதம்பரம், சித்து ப்ளஸ் அம்பலம் சிதம்பரம்.
இந்த சித்தாகிய நம்முடைய பரம்பொருள் நம்மை தாங்கிக்கிட்டு இருக்கிற உயிர் ஒளி எங்கே இருக்குது? சிற்சபையிலே இருக்கின்றது. தாயாகி தந்தையுமாய் தாங்குகின்ற தெய்வம், அருள்ஜோதி தெய்வம், என்னை ஆண்டு கொண்ட தெய்வம், சிற்சபையில் விளங்குகின்ற தெய்வம். அதே தெய்வம். சிற்சபை எது? பூர்வமத்தி தான். அங்கே ஒரு ஒளி தோன்றுகிறது வெளியிலே. இந்த வெளியிலேயே ஒளியை கண்டவர் வள்ளல் பெருமான். அதுதான் உள்ளொளி. இந்த புறக்கண்களால் இந்த உலகத்தை நான் பார்க்கின்றேன். காணாத காட்சியெல்லாம் பார்க்கின்றேன். கைலாயம் சென்று பார்க்கின்றேன். அந்த பனிமலையில் சூரியன் வருவதையும் முழுநிலவில் அந்த மலை ஜொலிப்பதையும் பார்த்து வியக்கிறேன். ஆகா, என்ன அற்புதமான காட்சி! நைல் நதியிலே நீர் மேலேருந்து கொட்டுவதை பார்த்து வியப்படைகிறோம். சிங்கப்பூர் போகிறோம், சிங்கத்தின் வாயிலிருந்து தண்ணி கொட்டுது, விளக்குகளாக அலங்காரம் பண்ணியிருக்காங்க, அற்புதமான காட்சி. துபாய் போகிறோம், 124 கட்டடம், மேலே போனால் அந்த துபாயே தெரியுது. எவ்வளோ பெரிய டவர், கோபுரம். ஒரு 2 செகண்டு கூட இருக்காது, கொண்டு போய் 124 நிறுத்திட்டார். வள்ளலார் 200க்காக போயிருந்தோம். அற்புதம், அற்புதம். நான் பார்த்து அனுபவிக்கிறேன். அற்புதம், அற்புதமே, இது அற்புதம். வள்ளல் பெருமான் இதையெல்லாம் தனக்குள்ளாகவே கண்டிருக்கிறார். மாட மாளிகை, கூட கோபுரங்கள், வற்றாத நதிகள், அழகான மலைகள், மலைவாச ஸ்தலங்கள் அத்தனையும் இந்த உலகத்தில் பார்க்கின்றோம். இவையெல்லாம் விட வியப்பானது நம் உள்ளே உள்ளது என்று ஞானிகள் உணர்ந்தார்கள். வெளியில் உள்ளது அத்தனையும் உன் உள்ளே உள்ளது. உன் உள்ளே உள்ளதை உணர்வதற்காகத்தான் ஞான சபையை வள்ளல் பெருமான் அமைத்தார். இதுகாரம் வந்த பெரியவர்கள் வெளியிலேயே விட்டு விட்டார்களே. ஐயோ, என் சகோதரர்கள் இறையை உணரவில்லை, இறைத்தன்மையை பெறவில்லை, மரணிக்கின்றார்கள். அந்தோ மரணம் என்றால் ஒரு துரும்பும் பயப்படுமே, திரணமும் சம்மதமும். மரணம் வரில் எங்குருவீர், எது புரிவீர், கோணுமன குரங்காலை நாணுகின்ற உலகீர், நான் உரைக்கின்றேன் வாருங்கள் சொன்னார். சாகா நிலையை பெறலான்னு சொன்னார். அறைகோல் விடுத்து சொல்லுகிறார். அதிலே நமக்கெல்லாம் விருப்பமில்லை. ஏன் என்றால் இந்த புலன்கள் நம்மை உள்ளே செல்ல விடாமல் தடுக்கிறது. இந்த புறக்கண்களால் இந்த உலகத்தை பார்த்து வியப்பதை விட அகத்திலே ஒரு கண் உண்டு. அது ஒளியினால் ஆனதல்ல, வெளியிலே இருக்கின்றது. அந்த வெளியிலே தோன்றுகின்ற அந்த ஒளி, அந்த கண் தான் உயர்ந்த கண். இந்த 2 கண்கள் உலகத்தை பார்ப்பதற்கு கொடுத்த இறைவன், இயற்கை. உள்ளே பார்ப்பதற்கும் ஒரு கண் இருக்கின்றது. இந்த 2 கண்களும் எதனால் காரியப்படும் என்றால் சூரியனாலும் சந்திரனாலும். சூரிய சந்திர ஜோதியுள் ஜோதி என்று ஆரியர் புகழ்தரும் அருட்பெருஞ்சோதி. அனுபவத்தை கண்டேன், ஜோதியை கண்டேன், ஆணிப்பொன் அம்பலத்தே கண்டேன், அற்புதத்தை கண்டேன். அந்த அற்புதம் அற்புதமே என்று பாடினார் வள்ளல். ஆக உள்ளே நாம் பார்க்கவே இல்லை. முகத்தில் கண்கொண்டு காண்கின்ற மூடர்கள் அகத்தில் கண்கொண்டு காண்பதே ஆனந்தம். அப்படியே உள்ளே பார்த்துக்கிட்டு இருந்தால் புத்தருடைய முகத்தை பார்த்துறீங்களா? அப்படியே இந்த குழந்த அகக்கண் எங்கே இருக்குது? அது நடுக்கண். இதையே தத்துவ ஞானிகள் முன்னால் சொல்லிட்டாங்க. அந்த நடுக்கண் உள்ளே இருக்குது, அது நெற்றிக்கண் என்று சொல்வார்கள். நெற்றிக்கண்ணா கண் ஒளியை தான் பார்க்கும். அப்போ நெற்றிக்கண்ணா ஒளி. அந்த நெற்றியில் இருக்கிற ஒளியினாலே நம் உடல் உள்ளல அத்தனையும் பார்க்கலாம். இந்த அண்ட போடம் இது அத்தனையும் பார்க்கலாம். உள்ளே இருக்கிற அந்த கண் திறக்கப்பட்டால் இந்த உலகம் மட்டும் இல்லை, அத்தனை உலகங்களையும் காணலாம். அதை தான் சொன்னார் வள்ளல் பெருமான். பார்வதம் அனைத்தும் பகரடி முழுவதும் சார்புற நடத்தும் சர ஒளிமணியே. உள்ளே இருக்கிற மணி, கண்மணி, உள்ளே இருக்கிற அந்த மணி சாதாரண மணி அல்ல. அதை தான் மனதை உள்பக்கமாக திருப்பி பார்த்தால் மன உள்மணி, மனோ உண்மணி.
அந்த உள்ளே இருக்கிற மணி சாதாரணமானது அல்ல. அந்த மணியினாலே அகத்திலே அந்த ஒளியினாலே நம்முடைய அக உறுப்புகளை எல்லாம் பார்க்க முடியும். என்ன திருமூலர் ஞான வெட்டியான்னு ஒரு நூல் எழுதியிருக்காரு. அவர் எங்கேயும் போய் படிக்கலை, எங்கேயும் போய் அறுவை சிகிச்சை பண்ணணும்னு சொல்லி எம்எஸ் எல்லாம் பண்ணலை, எம்டி எல்லாம் வாங்கலை. நம்ம ஞானிகள்லாம் பெரிய எம்எஸ், பெரிய எம்டி, பெரிய ஆர்த்தோ, பெரிய நியூராலஜிஸ்ட், பெரிய அஸ்ட்ராலஜர். அவங்க படிக்காத படிப்பே கிடையாது. படிக்கலாம், எங்கே படிக்கலாம், படிக்க வேண்டிய இடத்துல படிங்கன்ட்டாங்க. நாம் அங்கே படிக்கவே முடியலையே. படிக்கிறது எங்கே போகணும்? பள்ளிக்கூடம் போகணுமா? இந்த ஞானிகள் அத்தனை பேர் பள்ளிக்கூடம் போனாங்களா பாருங்கள். ஒரு நபர் கூட, ஒருத்தர் கூட பள்ளிக்கூடத்துக்கு போகவே இல்லை. சொல்லுவாங்கள்ல, மழைக்காகவாவது அந்த பள்ளிக்கூடத்தில் ஒதுங்கலான்னா அதுக்கு கூட அவங்க ஒதுங்கவே இல்லை. இப்போ எவ்வளோ பெரிய நிலை இந்த இடத்துல இருக்குது நமக்குள்ளே. எவ்வளவு கொடுத்தாலும் கொடுக்க முடியாத இடம், எவ்வளவு பெற்றாலும் பெற முடியாத இடம், யாருமே அடைய முடியாத அந்த இடம் நம்முடைய நெற்றி தான். அங்கே இருக்கிற அந்த மணி, அந்த கண்மணி, அந்த உள்ளொளி, அந்த உள்ளொளினாலே தான் அக அனுபவத்தை வள்ளல் பெருமான் கண்டிருக்கிறார். இதை பல இடங்களில் சொல்லுகின்றார். அந்த ஒளி அனுபவத்தை அதை தான் இவர் மாறா மலக்குதன் தன்மேல் இரு விரல், இந்த மலை துவாரத்துக்கு மேலே 2 விரலுக்கு பக்கத்துலேயே அந்த லிங்கத்துக்கிட்ட அதை என்ன சொல்லுவாங்க, சுவாதிஷ்டானம்னு சொல்லுவாங்க. சுய அதிஷ்டானம், சுவாதிஷ்டானம், மூலாதாரம், சுவாதிஷ்டானம் 2 மையமும் ரொம்ப முக்கியம். அந்த சுவாதிஷ்டானம் என்பது குறி, ஆணுடைய குறி, பெண்ணுடைய குறி. கீழே இருக்க மலை துவாரம். அங்கே ஒரு இயக்கம் நடந்துக்கிட்டே இருக்குது எந்நேரம். நமக்கே தெரியல. சுனாமி வந்தது, எங்கெங்கே உற்பத்தி ஆச்சு? அது இந்தோனேசியா, அங்கே தானே உற்பத்தி ஆச்சுன்னாங்க. அங்கேருந்து வந்தது நம்ம எங்கெல்லாம் தாக்குது. அது அங்கே உருவானது எவ்வாறுன்னா பூமிக்குள்ளேருந்து வந்ததுன்றாங்க. ஏதோ உள்ளே நடந்துக்கிட்டே இருக்குது பூமிக்குள்ளே. பலவிதமான ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்குறாங்க. நம்முடைய உடலில், நம்முடைய பூமியில் எவ்வளவோ நடக்குது. 2 சப்பாத்தி உருளைக்கிழங்கோடு நினச்சி உள்ளே போட்டோம். போட்டாச்சுன்னா என்ன நடக்குது உள்ளன்னு தெரியுமா? மேலே நடக்கிறது தெரிஞ்சு போச்சு. பார்த்தோம், அழகாக வச்சுருக்கலாம். பிடிச்சது பிடிக்காது எல்லாம் இருக்குது. நமக்கு பிடிச்சது மட்டும் எடுத்து போட்டோம். இது மட்டும்தான் நம்ம வேலை. இது புற வேலைகள். அக வேலை யார் செய்கிறது? உள்ளே இருப்பாங்கள்ல. அப்போ அவங்கள பற்றி நமக்கு தெரியாது. அவர்கள் யார்? அவங்கள பற்றி வள்ளல் பெருமான் சத்தியை சிறுவிண்ணப்பம், சத்தியை பெருவிண்ணப்பம் 2ஐயும் படிங்களேன். எவ்வளோ அற்புதமாக எழுதியிருக்கா தெரியுமா? நரம்பு வகைகள் எத்தனைன்னு எழுதுகிறார், தோல் வகைகள் எத்தனைன்னு எழுதுகிறார், எலும்பு வகைகள் எத்தனைன்னு எழுதுகிறார், ரத்த வகைகள் எத்தனை ரத்தம் இருக்குன்னு எழுதுகிறார். போய் ஆராய்ச்சி பண்ணிட்டுருக்கா. பியா, ஏயா, A1, B1, ஏபி பாசிட்டிவா, பி பாசிட்டிவா, எவ்வளோ கேட்குறாங்க. இது எல்லாத்தையும் விட ரத்தத்தை எவ்வளோ ஆராய்ச்சி பண்ணியிருப்பார் வள்ளலார். இந்த ரத்தங்களெல்லாம் இந்த உடம்புல எங்கே இருக்கும், எங்கே உற்பத்தி ஆகும், அழகாக எழுதுகிறார். இந்த ரத்தம் சிகப்பாகிறதுக்கு எது காரணம்? வெயிலில் எதெல்லாம் விளையுதோ அதெல்லாம் அந்த உடம்புக்கு கொடுத்தோம்னா ரத்தம் தானாகவே உற்பத்தி ஆகும். எதெல்லாம் வெயிலில் விளையுது? நிழலில் விளையிறதுலாம் வராது. வெயிலில் விளையிறதெல்லாம் சாப்பிடணும். ஈச்ச மரம் எங்கேயா விளையுது? வெயிலில் விளையுது. ஈச்சம்பழத்தை சாப்பிட்டோன்னா அதில் என்ன இருக்குது? அதுலேயும் பெரிய பெரிய ஈச்சை, அது பேரீச்சை, ரத்தத்தை அதிகமாக்குதுன்னு சொல்ல வராங்க. ஈராக்கில் விளையுது ஏது? சீமை அத்தி. கரும்பு எங்கே விளையுது? வெப்ப நாட்டில் தான் விளையுது. குளிர் நாட்டில் கரும்பு வராது. குளிர் நாட்டில் 0 டிகிரியில் கரும்பு நீங்கள் விளைய வைக்க முடியாது. ஆக இந்த வெப்பத்தில் இருப்பது அத்தனையும் இரத்தத்தை அதிகமாக்கும். அதனால தான் வள்ளல் பெருமான் என்ன செய்ய, நஞ்சையா புஞ்சையான்னு சொல்லும்போது புன்செய் விளைவுகள் இந்த உடம்புக்கு கொடுக்கணும்னு எழுதியிருக்கிறார். சூடுள்ள உணவுகளை கொடுங்க அப்படின்னு எழுதியிருக்காரு.
ஆக இந்த அக அனுபவம் பெறுவதற்கு கூறாய் இரு லிங்கத்தின் கீழே குறிக்கொண்மின் ஆறா உடம்பிடை அண்ணலும் அங்குளன். ஆறா உடம்பிடை, இந்த உடம்பு ஆறா உடம்பு. என்ன பண்ணணும்? அழியாத உடம்பாக ஆக்கணும். அறியாதவனாக இருக்கின்றோம். இதுக்கு காரணம் என்னென்னா, அங்கே ஒரு எழுத்து உருவாகிட்டு, அதுக்கு பேசா எழுத்துன்னு தமிழில் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. பேசும் எழுத்து எது, பேசா எழுத்து எதுங்க? ஆ அப்படின்னா அது பேசும், ஆ அப்படின்னா அது பேசும், ஊ அப்படின்னா பேசும். அக்குன்னு சொல்லி பாருங்க, அந்த எழுத்து பேசுமா? அக்கு பேசுமா? அக்கு பேசும். அக்கு என்ற எழுத்து பேசுமா அப்படின்னா பேசா எழுத்து. இந்த பேசா எழுத்து எங்கே உருவாகும்? பிறருக்கு சொல்லாத மந்திரம் எங்கே இருக்குது? இறைக்காத தீர்த்தம் எங்கே இருக்குது? பிறருக்கு சொல்லாத மந்திரம், இறைக்காத தீர்த்தம் எங்கே இருக்குது அப்படின்னா, ஞானிகள் எல்லோரும் அனுபவித்தது நெற்றி பகுதியில் தான். கூறா உபதேசம் கொண்டது காணுமே. தேசம் கழுத்து கீழே இருக்கிறது தேசம்தான். இந்த உபதேசம் எங்கே இருக்குன்னா புருவமயம்தான். இந்த தேசத்திலிருந்து இந்த தேசத்துக்கு போகணும். உபதேசம் அங்கே தான் இருக்குது. இந்த உபதேசம் யார் உள்ளே போய் வெளியே வர காற்று? இந்த சிவம் நம்முடைய சக்தியாக மாற்றப்பட்டு எனர்ஜி உள்ளேருந்து பூரா எடுத்துட்டு என்ன வரும்? சக்தி வெளியேறுது. சக்தியை வெளியேற்றுகிறோம். சக்தியை வெளியேற்றாமல் நிறுத்துறது தான் பயிற்சி, அதுதான் முயற்சி. உள்ளே போகின்ற ஒளியை தடுத்து நிறுத்தி சக்தியாக மாற்றுவது. சக்தி அற்றவனாக மாறுவதற்கு காரணம் இந்த பிராணம்தான். சக்தி உள்ளவனாக மாற்றுவதும் இந்த பிராணம்தான். பிராணனுடைய உற்பத்தி ஸ்தானம் எதுன்னா புருவமயம்தான். இந்த கோஷங்களையே மிக உயர்ந்த கோஷம் என்ன கோஷம்? அன்னமய கோஷமா? அன்னமய கோஷம் வேணும். பிராணமய கோஷத்தை பிடிக்கிற வரைக்கும் அன்னமய கோஷம் வேணும். அன்னம் என்று சொல்லுகின்றார்கள். இந்த உலகத்திலே அன்னம் என்றால் என்றது இது அறியாமல் வாழ்கிறார்கள். என்னுடைய முதல் குருநாதர் சிவானந்தர் சொல்லியிருக்கார், அன்னம் என்பது உள்ளே தாடையின் மேல் பகுதியிலே இருக்கிற அந்த அன்னம்தான் அன்னம். அங்கேயே உண்ணுவது தான் அன்னம் உண்ணுதல். சும்மா இங்கே இந்த சோறை கொடுத்துன்றது பேர் அன்னம் கிடையாதுன்னார். திருத்தில்லை திருச்சிற்றம்பலத்தை திருக்கூத்து விளங்க வள்ளலார் எழுதுகிறார். திருவிளங்க சிவயோக சித்தியெல்லாம் விளங்க அப்படியே பாடிக்கிட்டே வாங்க. தெருத்தில்லை திருச்சிற்றம்பலத்தை திருக்கூத்து விளங்க. அங்கே தான் உணவு கொடுக்கப்படுகிறது. எங்கே? உள்ளே. அங்கே தான் நமக்கு வேண்டியதெல்லாம் இருக்குது. இவ்வளவு தெளிவாக எல்லோரும் எழுதியிருந்தாலும் கூட நாம் அங்கே போகிறதுக்கு விருப்பப்படலை. அப்படியே விருப்பப்பட்டாலும் எவ்வளோ நேரம் அங்கே இருக்க முடியும்? அதுதான் கூறா உபதேசம் கொண்டது காணுமே. உபதேசம் இங்கே போய் அந்த உபதேசத்தை பாரு. இந்த தேசத்துலேருந்து புறப்பட்டு அந்த தேசத்துக்கு போ. அதை தான் சொன்னாங்க, கன்னியாகுமரியில் புறப்பட்டு காசிக்கு போகணும். காசியில் போயிட்டு கன்னியாகுமரிக்கு வரணும். நம்ம முன்னோர்கள் நமக்கு பண்ணி வச்சது. கன்னியாகுமரியில் போயிட்டு அங்கே இருந்து ஒரு மணலில் லிங்கம் பிடிச்சி வச்சு வழிபாடு பண்ணிவிட்டு நீ இந்த மணலை கையில் எடுத்துகிட்டு நேராக காசிக்கு போகணும். அங்கே போய் கங்கை கரை ஓரத்தில் மணல் எடுத்து பிடிச்சி ஒரு வழிபாடு பண்ணிவிட்டு அங்கேருந்து திரும்ப இங்கே வரணும். இது தத்துவார்த்தமான உடல் தத்துவத்தை நம்ம பெரியவங்க சொல்லி வச்சாங்க. எங்கே? திருவாரூர் எங்கே? கன்னியாகுமரி எங்கே இருக்குது? நம்முடைய கீழே மூலாதாரம் தான், அந்த இடம்தான். இதை மாறா மலக்குதன் தன்மேல் இருவிரல் கூறா இருலிங்கத்தின் கீழே குறிக்கொண்மின் ஆறா உடம்பிடை அண்ணலும் அங்குளன்.
ஆறா உடம்படை. இந்த உடம்பை பற்றி தெரியவே தெரியாது உனக்கு. அங்கே தான் இருக்கிறான். எங்கே இருக்கிறான்? உன் உடம்புல தான் அந்த அண்ணல் இருக்கார். பூரா உபதேசம் கொண்டது காணுவே. உபதேசம் உபதேசம்னு பறக்கிற, உபதேசம் கொடுங்கன்னு கேட்குற. யாராவது உபதேசம் கொடுப்பாங்களான்னு கேட்டு வாங்குற. நீ என்றைக்காவது உபதேசம் வாங்கியிருக்கியா? உன்னுள்ளேயே அந்த உபதேசம் இருக்குது. நீ உபதேசத்துக்கு ஏன் தேடுற அப்படின்னு திருமந்திரத்தில் திருமூலர் தெளிவாக இந்த பகுதியில் மட்டும் இல்லை, எருவிடும் வாசலுக்கு இரு விரல் மேலே, கருவிடும் வாசலுக்கு இரு விரல் கீழே, உருகிடும் சோதியை உள்க வல்லார்க்கு கருவிடும் சோதி கலந்து நின்றான். இதே பாடல். இந்த உடல் தத்துவத்தை அவர் சொல்லி முடிச்சிட்டார். ஆக உற்று நோக்குவதே கிடையாது. இந்த பேசா எழுத்து எங்கே உற்பத்தி ஆகுது? குழந்தைங்கள்லாம் இந்த பேசா எழுத்து பேசிக்கிட்டு இருக்காங்க. எவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்னு தெரியுமா? ஒரு குழந்தை பேசும்போது பார்த்துருக்கீங்களா? பிறந்த ஒரு 3 மாதம் 4 மாதம் 5 மாதம் ஆன குழந்தைங்க நீங்கள் முகத்தை கொடுத்து பேசிகிட்டு இருக்கும்போது அது என்னம்மா பேசும்? என்ன பேசும் கேட்டிருக்கீங்களா? ஓ ஆன்னு. அந்த எழுத்தெல்லாம் என்ன எழுத்து? அது வெளிப்படுத்துகிற எழுத்தெல்லாம் பேசா எழுத்து தான். அது என்ன சொல்லுதுன்னு தெரியாது நமக்கு. இந்த பேசா எழுத்து குழந்தைகிட்ட இருந்து தான் வருது. அதை தான் வள்ளுவர் உணர்ந்து சொன்னார். யாழினிது குழலினிது யாழினிது என்பர் தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர். இந்த மழையில் அந்த சொல்லு வருதே, அந்த சொல்லு எந்த எழுத்து? அது பேசா எழுத்து. இந்த குழந்தை சொல்லி கொடுக்குது நமக்கு. இதான் அந்த குழந்தை சிவனுக்கு சொல்லி கொடுத்தது. குழந்தை யாருங்க? ஆறுமுக பெருமான், சண்முகம். அவர் தான் தந்தைக்கு என்ன சொன்னார்? உபதேசம் பண்ணார். என்ன தேசம் பண்ணார்? உபதேசம் பண்ணார். அந்த உபதேசத்தில் அவர் சிவன் பெற்றார். கொடுக்கப்பட்ட இடம் எது? காதிலே சொன்னார். இங்கே நம்ம காதுன்னா கவனமாக இருக்கணும். ஒளியா ஒளியா அப்படின்னு சொல்லும்போது ஒளி தான். கண்ணுக்கு ஒளி, காதுக்கு ஒளி. ஆக இதை எழுத்தார். ஆக இந்த வள்ளல் பெருமானுடைய அனுபவமே வெளியிலே தான் ஒளி தோன்றும். இந்த வெளியை பற்றி சொல்லுகின்ற பொழுது சென்ற வாரம் பார்த்தோம். உயிர்வெளி இடையே உரை கரும்பகுதி அயவெளி வகுத்த அருட்பெருஞ்சோதி. உயிர்வெளி இடையே இந்த பிரபஞ்சத்தை பற்றி இன்றைக்கி ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்குறாங்க. இதில் கருந்துளை அப்படின்னு சொல்கிறாங்க, பிளாக் ஹோல். இது எங்கேருந்து வருகிறது, எவ்வாறு வருகிறதுன்னு இன்னும் பண்ணிகிட்ருக்குறாங்க, நெருங்க முடியல. இது எவ்வாறு உருவாகும்? ஆராய்ச்சி தொடர்கிறது. இந்த கருப்பான ஒரு துளை எங்கேருந்து உருவாகும்? அதனுடைய அளவை இன்னும் கணக்கிடவே இல்லை. இந்த ஓசையை மட்டும் எடுக்க முடியுமானா அதையும் எடுக்க முடியல, முயற்சி பண்ணிகிட்ருக்குறாங்க. ஆக இந்த உடல் தத்துவத்திலே நம்முள்ளேயும் வெளியிலே ஒளி தோன்றுவது போல இங்கே பிரம்மரந்திரம் சொல்லுவாங்க. அந்த பிரம்மரந்திரத்திற்கு போகும்போது, ரந்திரனாலே துளை, பிரம்மம்னா உற்பத்தி ஸ்தானம். அந்த இடத்துக்கு போகும்போது இந்த உடலற்ற தன்மையை பெற முடியும். அதை முதல்ல கொஞ்சம் கொஞ்சமாக டச் பண்ணும்போது, தொடும்போது துரியான்னுவாங்க. நமக்கு துரியம் தெரியுமா? எனக்கு கூட தெரியுங்க. உங்களுக்கு துரியம் தெரியுமா? தெரியும். என்னை அழைத்திருந்தார்கள். எங்கே? மலேசியாவுக்கு போயிருந்தேன். ஐயா துரியம் வேணுமான்னாங்க. என்னவோ ஐயா அதுக்கு தாங்க வந்துட்டுருக்குறோம், அதுக்கு தான் பழகிட்டு இருக்கிறோம். சிரிக்கிறார். யார்? தமிழ்மாறனும் வேலனும். ஓரமாக கார் அந்த வாகனத்தை நிறுத்திட்டு, பலாப்பழம் மாதிரி இது இவ்வளோ சைஸ் இருக்குது, அது பேர் துரியனா. அங்கே விற்கிது. பேர் என்ன பழம்? துரியன். அது சாப்பிட்டா ஒரு வேளை துரியன் தெரியுமோ என்னவோ தெரியல. ஆனால் அதை பேருந்தில் எடுத்தேன். காருக்குள்ளே 6 பேர் இருக்கிறீங்க, ஒரு பழத்தை எல்லோரும் சாப்பிட்டாச்சுன்னு சொன்னால் காரு ரொம்ப தூரம் போகாது. ஏன்னா உள்ளே இருக்கிற வாயுவெல்லாம் சுருட்டி மடக்கி வெளியே கொண்டு வந்து விட்டுக்கிட்டே இருக்கும். காரில் ஏசி காராக இருந்தால் கூட கண்ணாடியெல்லாம் திறந்துடுறாங்க.
இல்லை காரில் உள்ளே பயணம் பண்ண முடியாது. இது போய் உள்ளே இருக்கிற கேஸை பூரா ரிலீஸ் பண்ணுது. அதுக்குன்னே அந்த பழம் விற்குது. அந்த வாயுவை நீக்கக்கூடிய ஒரு பழம், அருமையான பழம். ஆக இங்கே தூய அனுபவங்களை வள்ளல் பெருமான் சொல்லுகின்ற போது, உயிர் வெளி இடையே ஒரே கரும்பகுதி. இங்கே நமக்கு பல வெளிகள் இருந்தாலும் இந்த கன்னத்து பக்கத்தில், நம்முடைய நாசித்வாரத்துக்கு பக்கத்தில் வலது பக்கம் இடது பக்கம் இந்த கன்னத்துக்குள்ளே சென்ற வாரம் பார்த்தோம். இந்த இடத்துல மற்றவங்க கைப்பட்டாலே நமக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஒவ்வொரு இடங்கள்லையும் இந்த உணர்வு அலைகள் பிராணாசக்தி நிரம்பியிருக்கு. அது இடத்துக்கு இடம் மாறுபாடு அடைகிறது. தட்ப வெப்பநிலை உலகத்தில் மாறுற மாதிரி, ஊட்டிக்கு போனால் ஒரு மாதிரி, கொடைக்கானல் போனால் ஒரு மாதிரி, அதே திருநெல்வேலி போனால் ஒரு மாதிரி, நாகர்கோவில் போனால் ஒரு மாதிரி, கேரளா போனால் ஒரு மாதிரி. எப்படி மாறுதோ இந்த உலகத்தில் எப்படி மாற்றங்கள் இருக்கோ அதே மாதிரி கட்டை விரல்லேருந்து உச்சந்தலை வரைக்கும் பல அனுபவங்களை இந்த உடம்பில் வச்சு உணர முடியும். இந்த உணர்வுகள் தான் நம்முடைய வாழ்க்கையா அப்படின்னா, உணர்வுவனை உணர்ந்தால் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. உணர்வது யார் அப்படின்னு சொன்னால், இந்த உணர்வுகளுக்கு அப்பால் இருக்கிற ஒரே உணர்வு சுவாச உணர்வு தான். சுவாசம்தான். கவனிக்கல, ஏதாவது ஒரு சுவாசத்தை தினம் கவனிக்கலேன். பயம் போகிறதுக்கு ஒரே வழி சுவாசத்தை கவனி. நம்முடைய சுவாமி சித்திரமுத்தடிகளார் சொன்ன ஒரே டெக்னிக், ஒரே தந்திரம் அதுதான் சொன்னார். பேச்சை குறை, மூச்சை கவனி. பேச்சை குறை, மூச்சை கவனி. பேச்சை குறைக்கிறதில்ல, பேசவே பேசாத மூச்சை கவனி. பேச்சை குறைச்சின்னா கூட மூச்சை பார்க்க முடியாது. பேசவே பேசாத, அதுதான் மௌனம். இந்த மௌனமாக இருக்கும்போது மேலேருந்து ஒரு அமுதம் இந்த உடம்புக்கு கிடைக்கும். கோபம் வரும்போது இந்த உடம்புல அமுதம் இருக்குது, உடம்புல அமுதம் சுரக்குது. கோபம் வரும்போது சுரக்குது. அந்த சுரப்பை என்ன பண்ணும்? இறப்பையே வேலை செய்யக்கூடாது, உடலை வேலை செய்யக்கூடாது, கல்லீரல் மண்ணீரல் எல்லாமே வேலை செய்யாது. ஸ்தம்பிச்சு போய் மூளையில் போய் தாக்கும். என்ன வரும்? தூக்கமின்மை வரும். எப்போ தூங்குவோம்? சந்தோஷமாக இருந்தால் தூங்குவோம்ல, ஆனந்தம். சந்தோஷமாக இருந்தால் தூங்குங்க. ஏன்பா போய் சொல்கிறீங்க? சந்தோஷமாக இருந்தாலும் தூங்க மாட்டீங்க. கஷ்டமாக இருந்தால் தூங்குவீங்களா? அப்பயும் தூங்க மாட்டீங்க. கஷ்டமாக இருந்தாலும் தூங்க முடியல, கஷ்டத்தை நினச்சி எங்கேயா தூக்கம் வரும். சரி, சந்தோஷம்தான். விடிய மணி போனதே தெரியல, சந்தோஷம். தூங்கவே இல்லை, விடிந்த பிறகு தூங்குவோம் இல்லை. அப்போது இந்த உடம்புனுடைய தத்துவம் எனக்கே புரியல. எதையா பார்த்தா சந்தோஷப்படுது, எதையா பார்த்தா கோவப்படுது. யாரையாவது பேசுனா சந்தோஷமாக இருக்குது, இன்னும் கூட வைக்கிறேன்னா இல்லை வைக்காதீங்க, இன்னும் ஒரு நிமிஷம் இருங்க, லைன்லேயே இருங்க. சிலர் பேச வச்சுட்டுமா, இதை ஒரு வேலை இருக்குது வச்சுட்டுமா, இதை அடுப்பில் அப்படியே வச்சு வந்தேன், இதை வரேன், இதை வரேன்னே, இந்த சைக்கிள் ரோட்டில் போகுது, இதை வரேன். இதெல்லாம் நம்ம அன்றாட வாழ்க்கையில் பண்ணுறத நீங்களும் பண்ணுறீங்க, நானும் பண்ணுறேன். எல்லாம் இல்லைன்னு சொல்லாதீங்க. சிலரோட பேசுனா வைக்காதீங்க, பேசிக்கிட்டே இருங்க. இப்போ இதெல்லாம் யார் பண்ணுறது? நமக்குள்ளே இருக்கிற ஒன்று தான் பண்ணுது. இதில் பேசுகிறவங்க பேசாதவங்க, வேண்டியவங்க வேண்டாதவங்க ஒருத்தரும் கிடையாது. வேண்டாதவங்க ஒரு நாள் வேண்டியவங்களாக ஆகிறாங்க, வேண்டிய ஒருத்தர் ஒரு நாள் வேண்டாதவர் ஆகிறாரு. வேண்டத்தக்கது அறிவோய் நீ, வேண்ட முழுதும் அருள்வோய் நீன்னு ஞானிகள் எல்லாம் போனான். இந்த உலகத்தில் எதுவும் சாஸ்வதம் கிடையாது. நீ மட்டும்தான் சாஸ்வதம். நீ மட்டும்தான் அழியக்கூடாது. உன்னை மட்டும் நீ பாரு. உன்னை மட்டும் நீ பார்த்துக்கிட்டீங்கன்னா சுயநலவாதின்னு சொல்லுவான். அப்படியே கொஞ்சம் நடிக்க கற்றுக்கோ. அழுதானா நீ அழு, சிரிக்கிறானா நீ சிரி. அப்படியே வாழ்ந்துக்கோ, அவ்வளோதான் வாழ்க்கை. சிரிக்கும்போது நீ போய் அழுதாலும், அழறவங்கிட்ட நீ சிரித்தாலும் மாட்டிக்குவ. அதனால் நீ நல்ல நாடகம் கற்றுக்கோ. 6 நாடகம் போடலன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். ஆமாம், நடிக்கலைன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். நீங்கள் நடிக்கிறீங்களா ஐயா? சத்தியமாக நடிக்கிறேன். ஆனால் நடிப்பா இல்லை,
அழும்போது அழுதுருவேன், அவங்க சிரிக்கும்போது சிரிச்சிருவேன். அவங்க சிரிக்கிறாங்களேன்றதுக்காக சிரிக்கிறதில்ல, அவங்க அழறாங்களே அதுக்காக அழுவணும் இல்லை. அவங்க அழும்போது அந்த அழுகை நம்ம அழுகையாக நமக்கு வரும். அது ஏன்னா அந்த உயிர் உறவுன்னு உணரணும். அதுதான் உயிர் நட்பு, உயிர் உறவு. அதுக்கு வந்த சங்கடம் நமக்கு வந்த சங்கடமாக என்றைக்கு நினைக்கிறீங்களோ அன்றைக்கி தான் நீங்கள் கொஞ்சம் இறக்கத்து பக்கம் அப்படி கொஞ்சம் வந்திருக்கோம், அவ்வளோதான். முழுசாக வந்துட்டா இந்த உடம்பே இல்லாத போயிடும். முழுசாக வர்றதுக்கு முயற்சி பண்ணணும். அதை தான் வாண்டிடை, காற்றிடை, நெருப்பு, இந்த 50 கலப்பியல் விரிவை வள்ளலார் முதல்ல எழுதிட்டார். உயிர்வெளி இடையே ஒரே கரும்பகுதி அயவெளி வகுத்த அருட்பெருஞ்சோதி. அயவெளி இரும்பு. இன்றைக்கி அட்டார்டிகா, ஆர்டிகாலாம் படிக்கிறீங்க, பார்த்துருப்பீங்க, கேட்டிருப்பீங்க. அந்த அட்டார்டிகான்ற நாட்டில், அதாவது தேசத்தில், பனிப்பிரதேசத்தில் அட்டார்டிகா கீழே இருக்குது, ஆர்டிகா மேலே இருக்கா, ஆர்டிகா மேலே இருக்குது, அட்டார்டிகா கீழே இருக்கா? டீச்சர், அட்டார்டிகா எங்கே இருக்குது? ஆர்டிகா எங்கே இருக்கு? ஆர்டிக்கு மேலேயா? கைலாயம் என்னங்கய்யா? நம்ம உடம்புலையும் அட்டார்டிகா இருக்குது, ஆர்டிகா இருக்குது. கீழ் மையம், மேல் மையம். பூமிக்கு இருக்குல்ல 2 மையம். நடுவில் என்ன இருக்கு? ஆராய்ச்சி பண்ணி முடிக்கல என்ன அவன். இதை விட்டுட்டு எங்கேயோ சந்திரனுக்கு போகிறான், செவ்வாய்க்கு போகிறான், புதனுக்கு போகிறான், வியாழனுக்கு போகிறான், சூரியனுக்கு போகிறான்றான். இங்கேயே முடியல இன்னும். மூலாதாரத்தில் தொடங்கினா தானே அங்கே போக முடியும். மூலாதாரமே நமக்கு தெரியலையே. ஆனால் எல்லாம் என்ன நினைக்கிறோம்? மேலே வரணும். எங்கே வரணும்? மேலே வரணும். கீழே இருந்து தான் மேலே போக முடியும். மிக தெளிவாக சொல்லிட்டார் வள்ளலார். உயிர்வெளி இடையே உரை கரும்பகுதி அயவெளி வகுத்த அருட்பெருஞ்சோதி. அங்கே அட்டார்டிகாவில், ஆர்டிகாவிலேயே அட்டார்டிகாவை பனிப்பிரதேசம், அங்கே ஒரு ஐஸெல்லாம் உருகி வெளியே வந்துக்கிட்டே இருக்குது. ஆறு மாதிரி ஓடிட்டுருக்கு. ஓடும்போது செக்கச்சேர்னு வருது. நம்முடைய இந்தியாவிலையும் குறிப்பிட்ட ஒரு மாதத்துங்களை அந்த நீர் சிகப்பாக மலையிலேருந்து ஓடுது. இங்கே இருக்கிற எல்லா மாஸ்டருக்கும் தெரியாது, நம்ம மாஸ்டருக்கு தெரியும். மாஸ்டர் காமாக்கியா போயிருக்கீங்களா? காமாக்கியா போயிருக்கீங்க? அந்த கோவிலில் ரத்த ஆறு கொஞ்ச நாளைக்கு வருது. ரத்த ஆறு இல்லை, செந்நீர். அது விஞ்ஞானம் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க எதனாலன்னு. அதை ஒரு சயின்டிஸ்ட் என்ன சொல்லிட்டாரு, தூய நீர், அது கலப்பில்லாத அசுத்தம் இல்லாத நீர். அந்த நீரோடு பிராணவாயு, ஆக்சிஜன் நிறைய சேருது. நிறைய ஆக்சிஜன் போய் கலக்கும்போது செந்நிறம் அடைகிறது. நம்முடைய உடல் தத்துவத்தில் என்ன நடக்குது? என்ன நடக்குது? செந்நிறமாவதில் நம்முடைய குருதி, நம்முடைய ரத்தம். எதனால்? உள்ளே இழுக்கிற காற்று நிறைய இந்த உடம்புக்கு போச்சுன்னா, தண்ணி நிறைய போச்சுன்னா இல்லை, சோறு நிறைய போனால் இல்லை, காற்று நிறைய போகணும். அண்டம் சுருங்கில் அதற்கு ஒரு அழிவில்லை. அண்டம் சுருங்கில் அதற்கு ஒரு அழிவில்லை. பிண்டம் சுருங்கில் பிராணன் நிலை பெறும். கண்டம் கருத்த கவாலி மாமி. அண்டம் சுருங்கில், அண்டம் சுருங்கணும். பிண்டம் சுருங்கில் பிராணன் நிலை பெறும். சாப்பாடு குறைஞ்சிங்கன்னா பிராணம் என்னென்ன ஆகும்? நிலை பெறும். இதெல்லாம் வள்ளலார் சொல்லவே இல்லை. என்ன பண்ணிட்டாரு? ஆகாரம் அறை. என்ன பண்ணிட்டு காற்று நிரம்பணும்னு சொன்னால் கேட்க மாட்டேன். நீ கொஞ்சம் அரை வயிறு தின்னு, காற்று தானே போயிடும் உள்ள. ஏன்னா காற்றினுடைய இயல்பு என்னென்னா யாரையுமே கேட்காது. அது ஒரு செக்யூரிட்டியெல்லாம் கிடையாது, வாட்ச்மேன்லாம் கிடையாது அவருக்கு. அது வாட்ச்மேன்னா தண்ணிக்கெல்லாம் வாட்ச்மேன் உண்டு, செக்யூரிட்டி உண்டு, கேட்டுக்கிட்டு தான் நுழையும். ஆனால் இந்த காற்று இருக்குது பாருங்கள், யாரையுமே கேட்க மாட்டான். அவன் எங்கே வேணாலும் திறந்துருந்தால் உள்ளே நுழைஞ்சிடுவான். வீட்லேயே பாருங்கள், ஏதாவது ஒரு பாத்திரம் திறந்து சும்மா இந்த கோலை இதை எடுத்து போய் ஒரு தொட்டிக்குள்ளே இப்படி கவுத்து விடுங்களேன், அது உள்ளேருந்து காற்று வரும்.
ஒரு எம்டி, அதாவது ஒன்றும் இல்லாத ஒரு புட்டி. அந்த புட்டியை எடுத்து தலைக்கீழே உள்ளே விட்டு எடுங்க, அது உள்ளே இந்த பபுள்ஸ் கொப்பளம் வரும். எங்கே புகுந்தாலும் அவர் புகுந்துருவார், காற்று புகுந்துடும். அதனால தான் உண்டி சுருங்கில் உபாயம் பல உள்ள. உண்டி சுருங்கணும். உண்டின்னா எதுங்க? உணவு. அப்போ இந்த உணவு எங்கே போகுது? இதுக்கு பேர் என்ன? உண்டி. இந்த வறுமையோட உணவு இல்லாமல் வாழற அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அது உண்டி. உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர். உயிர் எதில் இருக்குது? உண்டியில் இருக்குது. இன்றைக்கி ரொம்ப பேர் உயிர் கோயில் உண்டியில் தான் இருக்குது. ரொம்ப பேர் உயிர் கோயில் உண்டியில் தான் இருக்குது. தனிப்பட்டவங்க உயிரெல்லாம் கோயில் உண்டியில் தான் இருக்குது. நம்ம வீட்டு உண்டி நமக்கு, கோயில் இருக்கிற உண்டி கோயிலாக இருக்குது. இது அதுதான் அது அறம். ஆனால் அந்த துறைக்கு என்னன்னு பேர்? அறநிலைத்துறை. அதுதான் அறமே. உண்டியில் விழுறது உண்டிக்கு போகாது. சோறு போடுறதுக்காக போகுது? சொல்லுங்கள். கோயிலில் உண்டியில் விழுற பணம் அத்தனையும் சோறு வடித்து போடுறதுக்கு தான் போகுதா? அதனால் உண்டியிலே போடாதீங்க, இந்த உண்டியில் போடுங்க. எங்கெல்லாம் சோறு போடுறாங்களோ அங்கே போய் 10 கிலோ அரிசி வாங்கி கொடு, 5 கிலோ துவரம் பருப்பு வாங்கி கொடு, 2 பாக்கெட் எண்ணெயை வாங்கி கொடு, கொஞ்சம் விறகு வாங்கி கொடு. இப்போல்லாம் விறகு வாங்கினா வேணாங்க, சிலிண்டர் எடுத்து கொடுங்கன்றாங்க இல்லைங்களா? ஆக உண்டின்னா உணவு தான். உண்டி சுருங்குதல் யாருக்கு அழகு? இந்த உடம்பு பெண்டிருப்பா. உள்ளே இருக்கிற உயிர் தான் ஆண் தன்மை வாய்ந்தது, உடம்பு பெண் தன்மை வாய்ந்தது. உண்டி சுருங்கில் பெண்டிற்கு அழகுன்னாங்க. வள்ளல் பெருமான் சொல்லுவார், எல்லோரும் இந்த உலகத்தில் பெண்ணாசைப்பட்டதாக எழுதுகிறார்கள், நான் ஆணாசைப்படுறேன் அப்படின்னார். யார் ஆண்? அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் தான் ஆண். இவர் தன்னை பெண்ணாக்கிட்டார். தோழி, பாங்கி, தலைவி, தோழி, இந்த பாடலாம் பாருங்களேன், அற்புதமாக எழுதியிருப்பார். அவருடைய அனுபவம். அந்த உயிர் வெளியிடையே உரை கரும்பகுதி அயவெளி. நம்ம உடல் தத்துவத்தில் உள்ளே போகும்போது முதல்ல தோன்றுவது இதுதான், அயவெளி தான். உயிர் வெளி அதனை உணர் கலைவெளியில். இந்த கலைவெளினா என்னென்னு அருட்பெருஞ்சோதி அகவலுக்கு உரை நிறைய வந்திருக்கு, நிறைய பார்த்தேன். யாரையும் நம்ம குறை சொல்ல முடியாது. என் அறிவு ஒன்று, உங்கள் அறிவு ஒன்று, அவர் அறிவு ஒன்று, அவர் அறிவு ஒன்று. ஒவ்வொருத்தருக்கும் இருக்கிற ஒரே அறிவு இல்லை யாருக்கும். அறிவு விளங்குதா அப்படின்னா வள்ளல் பெருமான் எழுதிட்டார், அறிவு விளங்கிய ஜீவர்களெல்லாம் எதை கடவுளாக வழிபடுவாங்கன்ட்டார். அறிவு விளங்கிய ஜீவர்களெல்லாம் ஜீவகாரணியமே கடவுள் வழிபாடு. அப்போ அறிவு விளங்காத ஜீவர்களை பால் அபிஷேகம், தயிர் அபிஷேகம், நெய் அபிஷேகம், தேன் அபிஷேகம் எல்லாம் நம்ம குறை சொல்ல முடியாது. அது பாட்டுன்னு அது நடக்கும், இது பாட்டுன்னு இது நடக்கும் இல்லைங்களா? இது உலகிடையே வழி வழியாக வந்துக்கிட்டு இருக்கு. உயிர் வெளி அதனை, ஐயா உயிர் வெளி சொன்னீங்க, அந்த உயிர் வெளிக்கு நான் போகலான்னு இருக்கேன். உயிர் வெளி எங்கே இருக்குது தெரியுங்களா? 2 மூக்குதாரத்தை அடைங்க, வாயையும் அடைங்க. உயிர் வெளி தெரியுமா தெரியாதா? சரி, 2யும் திறந்து வச்சுருங்க. கீழே இருக்கிற ஒன்றுக்கு போகிற வழியும் வெளியே போகிற வழியும் அடைங்க. உயிர் வெளி அனுபவம் வருமா வராதா? உயிர் வெளி அனுபவம் வரும். கீழே இருக்கிற 2 துவாரம், மேலே இருக்கிற 3 துவாரம் அடைச்சி பாருங்கள், உயிர் வெளி அனுபவம் வரும். ஆனால் நாங்கள் உங்களை பார்க்க முடியாத அனுபவம் எப்படி இருக்குன்னு கேட்க முடியாது. ஏன்னா நீ இருந்தால் தானே சொல்ல முடியும். ஏன்னா கீழே இருக்கிற 2 பொத்தலையும் அடைச்சாச்சு, மேலே இருக்க 3 துவாரத்தையும் அடைக்கிற. அப்புறம் நீ எங்கே இருப்ப, நான் எங்கே கேட்க முடியும்? அதனால் எது வழியாக உயிர் போயிட்டுருக்கு, உயிர் வந்துக்கிட்டு இருக்கு. உயிர் வந்தது எது வழியா? அறுத்து அடைத்த வாசல்னு சொன்னாங்களே, அது கூட நமக்கு புரியலையா? இந்த உடம்புல அறுத்து அடைக்கிற வாசல் எது? வாத்தியார் ஐயா சொல்லுங்க. அம்மா வாத்தியார் அம்மா நீ சொல்லு.
அறுத்து அடைக்கிற வாசல் எது? என்னையும் உன்னையும் தாய்வத்திலேருந்து வந்த உடனே அறுத்தாங்களே, தொப்புள் கொடி தானே, லேசான விஷயம் தானே. அறுத்து அடைத்த வாசல் தானே. அதில் என்ன இருக்கும்? அதில் என்ன இருக்குங்க? அங்கே ஏற்படும் உணர்வு சாதாரணமானது அல்ல, சாதாரணமானது அல்ல. பழைய சொற்பொழிலாம் சொல்லியிருக்கேன். வயிற்று வலி துடிப்போம். கிராமத்தில் அந்த கறி சட்டி எடுத்து வாடுவாங்க, தண்ணியை ஊற்றி இழைக்கும் அந்த பாட்டி. இந்த கறியெல்லாம் இந்த தண்ணியில் இழையும், பேஸ்ட் மாதிரி எடுத்து அந்த வயிறை சுற்றி வட்டமாக போட்டுரும். அப்புறம் உடனே அந்த குழந்தை சிரிக்கும். இப்போ அப்படி கிடையாது. வயிற்று வலி துடிக்க உடனே டாக்டரை பாரு, உடனே கூப்பிடு, 108க்கு போடு, கறி தட்டி எடுத்து அதெல்லாம் இதெல்லாம் சும்மா கதை விடு. அங்கே போனோடனே ஸ்கேன் பண்ணணும், எக்ஸ்ரே எடுக்கணும். என்ன பண்ணோம்? ஸ்கேன் பண்ணோம், எக்ஸ்ரே எடுக்கணும். ஒன்றும் இல்லைங்க. நம்ம இங்கே வந்து போகிற குழந்தைங்களுக்கு இந்த வெயிலில் ஏறக்குறைய 3-4 குழந்தைங்க, ஒன்று 6 மாதம், ஒன்று 1.5 வயசு, ஒன்று 2 வயசு, அது மாதிரி குழந்தைங்க. எந்தெந்த குழந்தைன்னு நான் எப்படி நினைவுபடுத்த வருவாங்க. கேட்டாங்க, கழுத்தில் காயம், அதுக்கு செவ்வாய் பண்ணுவாங்க, காது ஓரம் கொப்பளம், காது கரைப்பான்னுவாங்க, காலில் கால் கரைப்பான்னுவாங்க. இங்கெல்லாம் போச்சு, சிவப்பாக கொப்பளம் போட்டாச்சு, தண்ணி வடிக்குது. அங்கே கூப்பிட்டு போனாங்க. இது தோல் நோய், பெரிய வைத்தியம், இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும், ஸ்கேன் பண்ணணும். அவர் ஃபோன் பண்ணி கேட்டு, இதுக்கு ஏதாவது நாட்டு வைத்தியம் இருக்குன்றார். என்ன வைத்தியம்? என்ன வைத்தியங்க? நாட்டு வைத்தியம். எந்த நாட்டினுடைய வைத்தியம்? அமெரிக்க நாட்டு வைத்தியமா? நம்ம நாட்டு வைத்தியமே போயிடுத. நம்ம நாட்டு வைத்தியம் இல்லைங்க, நாட்டு மருந்து இல்லை, நாட்டு வைத்தியமே இல்லை, ஒன்றும் இல்லை. ஒரு 30 ரூபாய்க்கு காசு கட்டி வாங்கிட்டு வா. இது எங்கள் பாட்டி எனக்கு சொன்னது, எங்கள் அப்பா எனக்கு சொன்னது, நான் உங்களுக்கு சொல்கிறேன், அவ்வளோதான். இந்த வைத்தியத்துக்கு என்ன பேர்? பாரம்பரிய மருத்துவம். பரம்பரையாக நம்ம முன்னோர்கள் நமக்கு கொடுத்துருக்காங்க நிறைய விஷயம். முன்னோர்களே ஒதுக்கிட்டோம், அப்புறம் என்ன முன்னோர்கள் சொல்கிறத எடுக்க போகிறோம்? முன்னோர்கள் காசு கட்டி வாங்கி பவுடராக மழை ஃபேஸ் பவுடர் கணக்காக பண்ணி, முத்தனை தேங்காய் கருப்போடு இருக்கணும். தேங்காய் தண்ணி கொஞ்சம் தான் ஆடணும். உடச்சி எடுத்தோம்னா திருவி நெரு தேங்காய்னுவோம், நெருக்கானுவோம். தம்பி தான் எடுத்து கொடுத்தாரு. ஒரு காய் உடச்சி எடுத்தால் 50 ml பால் தான் தண்ணி ஊற்றிருந்தாருன்னா 1.5 லிட்டர் எடுத்துருப்பார். பாலில் தண்ணி ஊற்றுற கதையே தேங்காய் பால் ஊற்றுவாங்க இல்லையா? அதில் அப்படியே அந்த பவுடரை போட்டு குழப்பி ஒரு மணி நேரம் பகவான்கிட்ட வச்சு, யார்கிட்ட? சூரியன்கிட்ட வைக்கணும். அவர் தான் அதை சரி பண்ணுவார். இது ரெண்டையும் அவர் ஏதோ ஒன்று பண்ணுறாரு, அதில் அவர் வேலையை செய்கிறார். இப்போ இவ்வளோ காயத்தில் அவர் வேலை தெரியுது நமக்கு, அவர் வேலையை தெரியவே இல்லையா? உடம்பு பூரா வேர்த்து ஒழுகுது, பனியன் வேணான்றான், சட்டை வேணான்றான். அவரை எதிர்த்து நம்மளால் போராட முடியல. அவரை எதிர்த்து நம்மளால் போராட முடியும்? அவர் சாதாரணமானவரா? சூரியனில் ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் வச்சு அதை எடுத்து, ப்ரெஷ் வேணுமே, அந்த காலத்துலேயே சொல்லினாங்க, கோழி இறகு, மயில் இறகு. இந்த மயில் இறகு கொண்டு தடவுனா மருந்துக்கும் பலன் அதிகம், மருந்து போட்டுக்கிறவங்களுக்கும் பலன் கூட. மருந்தை இவங்க தொடரவங்களுக்கும் அது உடம்புக்கு போகாது. எவ்வளோ பெரிய நுணுக்கத்தை அப்பயே நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. கோழி இறகு, மயில் இறகு. மயில் இறகு கொண்டு தொடரணும் அப்படின்னா உங்களுக்கு எங்கே தெரியும்? முதல் மரியாதை படம் பார்க்கணும். அதில் தான் சிவாஜி கணேசனுக்கு ராதா என்ன பண்ணுவாங்க? அவங்க தானே படம் பார்க்கலையா? தடை விடுவாங்க மயில் இறகால இந்த காயத்து. அது மாதிரி தடவி உலர்ந்ததும் 2-3 மணி நேரம் கழித்து உடம்புக்கு 3 நாள் பட்டை விட்டு போச்சு, பட்டை விட்டு போச்சு. இது போய் எவ்வளோ பெரிய வைத்தியம், சாதாரண சின்ன விஷயம் இல்லை. இது நம்ம பண்ணணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. சாதாரணமாக வயிற்று வலி சரியாகும்.
இந்த உரை கரும்பகுதி கருப்பு சாதாரண பண்ணுது. இந்த வயிற்றுக்குள்ளே மேலே இந்த கருப்பு போட்டதும் வெளியில் இருக்கிற ஒளியை என்ன செய்யுது? உள்வாங்குது. உள்வாங்குது. அந்த நேரம் அந்த உள்ளே வாங்கும்போது அந்த எது ஆற்றல், ஒளி ஆற்றல், வெப்ப ஆற்றல் குறைவாக இருந்தது அதிகப்படுத்துது. அதிகப்படுத்தும் போது என்ன பண்ணுது? சரியாகுது. இந்த பேலன்ஸ் பண்ணுது, சரி பண்ணுது. அதே தொப்புளு கீழே வலி வருது அடி வயிற்றில். என்ன பண்ணுறது கேட்குறாங்க. கேட்கும்போது என்ன சொல்ல முடியும்? சில்லுன்னு இந்த ஃப்ரீசர் திறந்து தண்ணியை நனைச்சி ஒரு துண்டு கரிச்சிப்பை 4 மடிப்பாக மடித்து அந்த அடி வயிற்றில் இந்த குறிக்கு மேலே தொப்புளு கீழே போடு. போட்ட உடனே துணி வறண்டு போயிடும். போட்ட உடனே துணி காஞ்சி போயிடும். 4 தடவை போடு, 5ஆவது தடவை போடும்போது துணி ஈரமாக இருக்கும். வலி நின்று போச்சு, சரியாக போச்சு. இதெல்லாம் பாரம்பரிய வைத்தியம். எல்லாம் பாரம்பரிய வைத்தியம் இல்லைங்களா? என்ன சொல்ல வந்தார்? உயிர் வெளி இடையே எங்கே 7:30 ஆகிடுச்சிங்க, பேசாமல் இருக்கீங்க. முடிக்கலாமா இல்லை தொடரலாமா? உயிர் வெளி இடையே உரை கரும்பகுதி அயவெளி வகுத்த அருட்பெருஞ்சோதி. இதை எப்படி நாம் உணர முடியும் அப்படின்னு சொல்லுகின்ற போது ஒரு வரியில் கேள்வி கேட்பார், அடுத்த அடியில் பதில் சொல்லிவிடுவார். வள்ளலாறு போகிற யாருமே கிடையாதுங்க. கேள்வியே கேட்பார், கேட்டு அடுத்த நிமிஷம் நம்ம பிள்ளை கஷ்டப்படக்கூடாதுன்னு பதில் அவரே எழுதிடுவார். இகநிலை பொருளாய் எது ஐயா இருக்குன்னு கேட்கக்கூடாது. இகநிலை பொருளாய் பரநிலை பொருளாய் எது இருக்குன்னு நீ கேட்கக்கூடாது. அகமர பொருந்திய வேலை முடிஞ்சு போச்சு. கேள்வியும் கேட்டார், பதிலையும் சொல்லிட்டார். இதுக்கு மேலே ஒரு ஞானி இந்த உலகத்தில் உண்டா? எல்லாம் கேள்வி கேட்குற ஞானிகள் தான் நான் பார்த்துருக்குறேன். நான் பார்த்த வரைக்கும் கிட்டத்தட்ட 40 வருஷம் சுற்றிருக்கிறேன். எந்தெந்த சாமியார் ஒரு லிஸ்ட்டு ஒரு நாளைக்கு சொல்கிறேன் உட்காந்து உங்ககிட்ட. நான் யாரெல்லாம் சந்தித்தேன்னு பேரோ அடே அப்பா ஒரு பெரிய லிஸ்ட்டே தயார் பண்ணுவீங்க. எங்கேயும் உண்மை கிடையாது. அதான் சொன்னேன், உண்மை உங்களுக்குள்ளே மட்டும்தான் இருக்குது, வெளியில் இல்லை. உண்மை உங்களுக்குள்ளே மட்டும்தான் இருக்குது, வெளியில் எங்கேயும் உண்மை இல்லை. அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் இல்லை, மனைவிக்கும் புருஷனுக்கும் இல்லை, பொண்ணுக்கும் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் இல்லை, அண்ணனுக்கும் தம்பிக்கும் இல்லை, மாமனுக்கும் மச்சானுக்கும் இல்லை, யாருக்குமே உண்மை இல்லை. உண்மை இருக்கா? உனக்கு உள்ளே இருக்கிறது மட்டும்தான் உண்மை. உண்மையை உணர்வதற்கு நீ மட்டுமே போதும். வெளியில் உண்மையை தேடினா நீ பொய்யை தான் அனுபவிக்க போகிற. ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில் நான் அனுபவித்த அனுபவம் உண்மையாக இருந்து அப்பா போதுண்டா சாமி நான் அனுபவிக்கிற அனுபவம். ஏன் உண்மையாக இருந்தது? அப்போ நீங்களாம் உண்மையாக இருக்காதுங்க சொல்ல. நீ உண்மையாக இரு, அந்த உண்மை உன்னோடு இருக்கும். அந்த உண்மை உன்னோடு துணையாக இருக்கும். எங்கொரு தீமையும் தொடராமல் இரவும் பகலும் மெய்க்காவல் செய் துணையாக இருக்கும் அந்த உண்மை. எங்கொரு தீமையும் உன்னை தொடராது. அது கவர் பண்ணிக்க ஒன்று. அதுதான் இந்த பிரபஞ்ச ஆற்றல். பிரபஞ்சம் என்பது உண்மை. உங்களுக்குள்ளே இருக்கிறது உண்மை. நீ உண்மையாகிரு. உண்மை உன்னோடவே இருக்கும். அதனால் கவலைப்பட வேணாம். உயிர்வெளி இடையே உரைக்கரும்பகுதி அயவெளி வகுத்த அருட்பெருஞ்சோதி. ஐயா இதை நான் உணர்ந்தமே எப்படி உணர முடியும்? அடுத்த அடியில் சொல்லிடுறார். உயிர்வெளி அதனை, அந்த உயிர்வெளி அதனை நீ என்ன பார்க்கணும்? உயிர்வெளி அதனை உணர்கலை வெளியில். கலைன்னா என்ன? உள்ளே போய் வெளியே வர்றது மூர்த்தி காற்று சுவாசத்துக்கு கலைன்னு பேர். வள்ளல் பெருமான் 5ஆவது திருமுறையில் விநாயகருக்காக ஒரு பாடல் பாடியிருப்பார். கலை நீரை கணபதி. கருங்குள்ள இருக்கிற விநாயகருக்காக பாட்டு கேட்டாங்க மக்கள். உடனே அந்த விநாயகர் மேலே ஒரு பாட்டை எழுத்து அதில் கூட அவர் அடைஞ்ச மரண பெருவாழை கொண்டு வரார். அவர் எது இப்போ தான் அடைஞ்சார் மேட்டுக்கும் போன பிறகு இல்லை, கருங்குள்ள இருக்கும்போதே அவருக்கு அனுபவம் உண்டு. ஆனால் மகான் சாதாரணமானவர் இல்லை. தன்னை கோட்டீஸ்வரராக காட்டிக்கவே இல்லை. பிச்சைக்கார வேஷம் போட்டுட்டு இருந்தார். ஆமாம், பிச்சைக்காரமாக இன்றைக்கி கோட்டீஸ்வர வேஷம் போட்டுருக்கான். ஆனால் அந்த கோட்டீஸ்வரன் என்ன பண்ணார்? பரதேசி வேடம் போட்டுக்கிட்டு இருந்தார். அதுதான் அடக்கம். அதனால்தான் அவர் அமரரானார். அடக்கம் அமரருள் வாய்க்கும். நீங்கள் நானும் என்ன எப்படி இருக்கணும்? அடக்கமாக இரு.
அடக்கமாக இரு. அந்த அருள் நம்மை ஆளும். அருள் நம்மை ஒருபோதும் கைவிடாது. உயிர்வெளி அதனை கலைவெளியில். இப்போ கலைவெளி எது? இங்கேருந்து இது வரைக்கும் கலைவெளி. கீழே மண், அதுக்கு மேலே நீர், அதுக்கு மேலே நெருப்பு, அதுக்கு மேலே காற்று. இந்த கலைவெளி சரியாக இருந்தால் தான் உயிர்வெளிக்கு நீ போக முடியும். அப்போ கலைவெளி, உயிர்வெளி அதனை கலைவெளியில். கலையை உணரு. உள்ளே போகிற மூச்சு சுவாசத்தை, வெளியே போகிற சுவாசத்தை கவனி. நில், கவனி அப்படின்னு சொன்னாங்க. உட்காரு, கவனி. உட்காரு, உள்ள கவனி. உயிர்வெளி அதனை கலைவெளியில் அயலற வகுத்த அருட்பெருஞ்சோதி. அயல் அற. அடுத்த வாரம் பார்க்கலாம் என்று சொல்லி, அன்புள்ளங்களே நேராக நிமிர்ந்து உட்காருங்க. நிறைய எழுத்தேன், எதுவுமே சொல்லலை உங்களுக்கு. சொல்லுவோம். நன்றாக நிமிர்ந்து உட்கார்ந்து 2 புருவங்களுக்கு மத்தியில் அண்ணாக்கின் பக்கம் மேலே, உச்சிக்கு கீழே கோடி சூரிய பிரகாசமுடைய ஒளி அணுவாக நான் இருக்கின்றேன். இந்த உடல் நான் அல்ல. நான் கோடி சூரிய பிரகாசமுடைய ஒளி அணுவாக இருக்கின்றேன் என்று கருதி கடவுள் வழிபாடு செய்து வந்தால் கருத்தின் கண் கடவுளுடைய பேரருள் வெளிப்பட்டு விளங்கும். அவ்வாறு வெளிப்பட்டு விளங்க பயம் பூஜ்யமாகும். நோயற்ற நல் வாழ்க்கை அமையும். அதிக நேரம் அந்த அனுபவத்தில் இருப்போமேயானால் எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்வளவும் தடைபடாமல் வாழ்கின்ற ஒப்பற்ற வாழ்வை அங்கிருந்து பெற முடியும் என்று வள்ளல் பெருமான் எழுதி அருளி இருக்கின்ற வாசகத்தில் நம்பிக்கை கொண்டு கடவுள் வழிபாடு செய்வோம். அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி. அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. வல்லா நெறி உலகமெல்லாம் ஓங்குக. வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. நல்ல மழை பொழிக. நாடு வளம் பெறுக. அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி.